ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம முருகனுக்கு மாலை போடுறனால தம்பிங்களை காலையில் நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. தம்பிங்க 2 பேரும் நானும் மாலை போடவங்க கூட வரேன்னு ஒரே அழுகுங்க. ஒரு வழியாக 2 பேரையும் சமாதானப்படுத்தி அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் தம்பிங்க அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்க போனேன். தம்பிக்கிட்ட என்னடா வேணும்னு கேட்டேன். அப்பா எனக்கு லேஸ் வேணும்னு அவன் சொன்னான். ஸோ அதனால் டக்குன்னு போய் அந்த அம்மா கிட்ட கேட்டு லேஸ் 2 கொடுங்கன்னு வாங்கிட்டு தம்பிங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு அவனுங்களை ஸ்கூல்கிட்ட ட்ராப் பண்ணிட்டேங்க. அதுக்குள்ளே நாகராணியும் தம்பியும் ரெடியாக இருங்க, நம்ம வந்தவுடனே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மக்களே. நானும் தம்பிங்களை ட்ராப் பண்ணிவிட்டு போனோடனே அவங்களும் ரெடியாக இருந்தாங்க. உடனே மாலை போட கிளம்பிட்ட மக்களே. நாங்கள் கிளம்ப 9:15 ஆயிடுச்சு மக்களே. ஆனால் 10:30 மணிக்குள்ளே மாலை போடணும், ஏன்னா அதுக்கு மேலே யமகண்டம். நம்ம மாலை போடுற இடத்துக்கு போக ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் மக்களே ஆகும். டக்குன்னு நம்ம வந்துட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து மாலை போட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க மக்களே. உள்ளே என்டர் ஆனோடனே வேலவன் நம்மளை வரவேற்றாருங்க. முருகரை நினைத்து தொடங்குகிற எந்த விஷயமும் வெற்றிகரமாக தானே மக்களே முடியும். முருகரை நம்புங்க, முருகரை நம்பினோர் கைவிடப்படார். நம்ம மாலை போடுற இடத்துக்கு வந்தாச்சு மக்களே. ஆற்றுல தண்ணி நல்லா போயிட்டு இருந்தது மக்களே. அதனால் வேகமாக போயிட்டு 5 நிமிஷத்தில் நம்ம குளிச்சுட்டு மேலே வந்தாச்சு மக்களே. மேலே வந்தவுடனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிட்டு நம்ம உள்ளே மாலை போட கிளம்பியாச்சுங்க. மாலை போடுறதுக்கான அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போயாச்சு மக்களே. மாலை போடுறதுல யாரும் இல்லை மக்களே, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் டக்குன்னு மாலை போட்டோம். நல்ல நேரத்தில் மாலை போட்டனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மக்களே, மன நிம்மதியாக இருந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி கிளம்பலான்னு வெளியே வந்த மக்களே. தம்பி குழி பணியாரம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு கை நீட்டி கேட்டான். அதனால் தம்பிக்கு மட்டும் குழி பணியாரத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு மக்களே. வீட்லேயும் சரியான நேரத்தில் பூஜை செஞ்சிடணும் அப்படின்றனால கொஞ்சம் வேகமாக கிளம்பியாச்சு மக்களே. போகும்போது சாமிக்கு தேவையான பூ, ஊதுவத்திக்கு அப்புறம் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சாமி படங்களுக்கு பூ வச்சு சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்ட மக்களே. நாகராணியும் விளக்கு ஏற்றிட்டாங்க. அவங்க விளக்கு ஏற்றினோடனே நானும் பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா.